நான் ஜெயம் வேணுகோபால் பேசுகிறேன். அப்பளையே பார்த்ததில் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது திருமணங்கிறது இருக்குது. அப்போது இப்போ பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம் வந்து காதல் 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 போயின் சாதல் உன்னை கண்டது காதல் அது என்னை கண்டது காதல் காதல் இல்லையா? பாரதியார் முதற்கொண்டு கம்பன், அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், எத்தனை பேர் பார்த்தாலும் காதல்தாசர். உலகத்தில் காதல் மட்டும் இல்லைன்னா எந்த ஜீவராசியுமே கிடையாது. ஆண் மீது பெண் காதல், பெண் மீது ஆண் காதல், உடல் மீது உயிர் காதல், தாவரத்தின் காதல், ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் காதல் உண்டு. காதல் மட்டும் இல்லை என்றால் எந்த பரிமாணமும் வளர்ச்சி பெறாது. பரிணாம வளர்ச்சி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லாத்துக்கும் தேவை. அது ஆண் இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஓரறிவு முதற்கொண்டு ஈரறிவு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே காதல் இருக்கு. இந்த காதல் வந்து மனிதர்களுக்கு வச்சு பார்த்தோம்னா இந்த காதல் வந்து எப்படி உருவாகுது, ஏன் காதல், எல்லாரும் காதலிச்சிட முடியுமா, இல்லை இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது நம்ம பதில் சொல்லி ஆகணும். இருக்குது சார், காதலுக்கு கிரக இணைவுகள் இருக்குது. ஒருவருடைய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அதில் புதன் கேது இணைவு இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே ராசி கட்டத்தில் புதனும் கேதுவும் இணைவு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் காதல் மலரும். இது எப்படி காதல் மலரும்? அப்போதான் தெரியாது. புதன் அப்படிங்கிறது நெற்றியை குறிக்கும், கேதுங்கிறது முடியை குறிக்கும். அப்போ அந்த நெத்தி மேலே முடி விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா? யார் பண்ணுவா? காதல் வயதில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் காதல் வரும். புதன் கேதும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் காதல் வளரும். இன்னும் இப்போ பார்த்தாலும் வருஷம் போல காதலிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அந்த புதன் கேது இருக்கிற ராசி கட்டத்துக்குள்ள கேது கோச்சார ரீதியாக பரிணமிக்கும் பொழுது அல்லது பயணம் பண்ணும் பொழுது அந்த ஜாதகர் காதல் வயப்படுவார். சரி, எத்தனை வருஷம் அந்த கோச்சார கேது அந்த ராசி கட்டத்தில் இருக்குதுங்கன்னா 1.5 வருஷம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 1.5 வருஷமாக அவருக்கு காதல் பூக்கும். உள்ளத்துலேருந்து கொப்பாம் கொப்பாம் அப்படின்னு கொப்பளிக்கும் காதல்.